இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே வீழ முகத்தோடும் வீழ உலகத்தோடு வீழ முகத்தோடும் வீழ உலகத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே பன்னீரில் உன் பாரும் தலைமகள் கழுவு பட்டோடி தலையெடுத்து பிரம்மாவும் உடுத்து பன்னீரில் உன் பாரும் தலைமகள் கழுவு பட்டோடி தலையெடுத்து பிரம்மாவும் உடுத்து புனித பூமலையில் இனிய தேர்மலையில் பொழிகின்ற மனமொழியில் புனித பூமலையில் இனிய தேர்மலையில் பொழிகின்ற மனமொழியில் எட்டு திக்கும் எட்டு கொட்டி நொடிகளை கணநாதன் மனநாளை உலகில் கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே வீழ முகத்தோடும் வீழ முழத்தோடு வீழ முகத்தோடும் வீழ முழத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே திருமாலும் உலகிங்கு மாப்பிள்ளை தோல் சிவனான கல்யாண தேரோட்டும் பாரு திருமாலும் உலகிங்கு மாப்பிள்ளை தோல் சிவனான கல்யாண தேரோட்டும் பாரு உலகம் யாவும் வந்து உலகு பூங்கத்தில் திலகம் கெட்டியது திருமகளே உலகம் யாவும் வந்து உலகு பூங்கத்தில் திலகம் கெட்டியது திருமகளே சக்தி முக்தி செட்டியில் ஒரு உலகாக மனம் கொடும் கலைவாணி தான் இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே வீழ முகத்தோடும் வீழ உலகத்தோடு வீழ முகத்தோடும் வீழ உலகத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்டு கல்யாண மணபாளனே மணபாளனே ஹலோ, மருமகன் வாசு அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைப்பு தெரிவிக்கின்றோம். சூப்பரா ராஜேந்திரன், ராஜேந்திரன் எடுத்துட்டு வாங்க. அப்போ வாங்க, அப்போ வாங்க. மைக் செட் உரிமையாளர் கே வாசுதேவன் அவர்களுக்கு காளியாத்தா கோவில் குடி மக்கள் அனைவரும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறார்கள். இந்த கமிட்டிகளின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததற்கு நன்றி நன்றி. அடுத்தபடியாக எம் ஐயனார் அவர்கள், அடுத்தபடியாக ரவி, எம் ராஜேந்திரன் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருகை தருமாறு உங்களை அழைப்பு தெரிவிக்கின்றோம். ராஜேந்திரன் அவர்கள். அடுத்தபடியாக லட்சுமணன், ஆர் லட்சுமணன் அவர்களை மேடைக்கு அழைப்பு தெரிவிக்கின்றோம். ஆர் லட்சுமணன். ஆர் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுகிறார்கள். இந்த
இந்த சுள்ளக்கர காளியம்மன் கோவில் பங்காளிகளும் கிராமத்தார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வருடந்தோறும் நாடகம் நடத்துவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஜி பாஸ்கரன் எம்பிடிசி டிரைவர் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருகை தருமாறு உங்களை காளியம்மன் கோவில் கமிட்டியாளர்கள் உங்களை அன்போடு அழைப்பு தெரிவிக்கின்றார்கள். ஜி பாஸ்கரன் எம்பிடிசி டிரைவர். அடுத்தபடியாக மைக் செட் உரிமையாளர் அவர்களுக்கு நாடக மேடையில் பொன்னாடை பறித்து கௌரவப்படுத்த இருக்கிறார்கள். மைக் செட் உரிமையாளர்கள் வருகை தருமாறு அன்போடு அழைப்பு தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக மின்சாரத்துறை மின்வாரியத்திலிருந்து வந்திருக்கவங்க வாங்க மேடைக்கு, 2 பேருமே வாங்க. அடுத்தபடியாக கொட்டக அமைப்பாளர் மின்சார வாரியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகின்றோம். அடுத்தபடியாக கொட்டக அமைப்பாளர் தோலூர் தெற்குப்பட்டி ராமு எங்கிருந்தாலும் மேடைக்கு வருகை தருமாறு உங்களை அழைப்பு தெரிவிக்கின்றோம். கொட்டக அமைப்பாளர் ராமு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். கொடுங்க. அடுத்து யாரு? கிராம நிர்வாகி வந்திருக்க மாட்டாங்க. அடுத்து கிளர்க்கு பிரசிடண்ட் எல்லாம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வருகை தந்திருந்தால் நாடக மேடைக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு அழைப்பு தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக பஞ்சாயத்து கிளர்க்கு நீங்களும் இருந்தால் மேடைக்கு வருகை தருமாறு அழைப்பு தெரிவிக்கின்றோம். கிராம நிர்வாக அதிகாரி எம் நெடுங்குளம் கிராம நிர்வாக அதிகாரி. அதுக்கு அடுத்தாப்புல யூடியூப் சேனல் வாங்க, உங்க பொன்னாடையை வாங்கிட்டு போங்க. அப்புறம் போட்டுக்கலாமா? சரி. கிராம நிர்வாக அதிகாரி அவர் இல்லைன்னா தலையாரி இருந்தால் வாங்க, இல்லை தலையாரி சார்பாக யாருனாலும் பொன்னாடையை வாங்கிக்கோங்க. பொன்னாடை பற்றிய கிராமத்தாருக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் நன்றி. இந்த நாடக விழாவை அமைதியான முறையில் கண்டுகளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்த மாமா கண்ணன் அவர்களுக்கு இளைஞர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய குலால இளைஞர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைப்பு தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக எம் ஐயனார் அண்ணே வாங்க. அடுத்து யார் பாருங்க? அவ்வளோதானே. அடுத்து யார் இருக்கா? வாங்க
அருமையான முறையில் மிக சிறப்பாக பேர் அன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்தது அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அனைவருமே அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரைய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிகத்தார்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ 10,000மோ 15,000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற நினைப்பு மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நாங்களாம் உங்க வீட்டு பிள்ளைகள். விடிய விடிய நாங்க தப்பு பண்றதுக்கு வந்திருக்கோம். புள்ளா பால் வடிகிற முகத்தோட வந்திருக்கோம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்? புனிதமான ஒரு நாடகம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாடகம். முக்கியமா இது இளவட்ட பிள்ளைகளுக்கான நாடகம். ஆமா, இது என்ன நாடகம்? குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானின் காதல் திருமணம். This is a love story. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளிய லவ் பண்ணிதாயா கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்பா? உலகத்திலேயே உண்மையான காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். அப்படி சொல்லுங்க. நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க, தூய்மையை குடிக்க. அதுவும் பொண்டாட்டி தானே, அதுவும் பொண்டாட்டி தானே. என்னைக்கு புருஷங்காரன் கழுத்துல வெட்ட போறான்னு தெரியல. கட்டுன ஒண்டாட்டியே கண்கண்ட தெய்வம் இருக்கணும். வர்றப்ப பாத்துக்குருவோம் இருக்கட்டும். ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. உண்மை. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர் பூர்வ பக்கத்து இருக்கவே கூடாது. என்னடா அது வீடு விளங்காதுங்க. ஆமா மாமா, இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க யாரு நினைக்கிறீங்க? பெண்கள் மட்டும்தான். என்ன இந்த உலகத்திலே புண்ணியம் செஞ்சவங்க யாரு நினைக்கிறீங்க? யாரு? பெண்கள் மட்டும்தான். என்ன தம்பி அப்படி? எனக்காண்டி ஒரு நிமிஷம் அங்க இருக்கிற கூட்டத்தை பாருங்களேன். ஃபுல்லா நகை நட்டை போட்டு எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஆமா, திருவிழான்னா அப்படிதான் இருப்பாங்க. பக்கத்துல அவங்க புருஷனை ஃபுல்லா பாருங்க, லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க மனுஷன். ஏன் தெரியுமா? இந்த காசு மசரை கொடுத்து கொடுத்து இழக்கிறது நம்ம தான். கடைசியில் லூசாத்தான் உட்காந்துருப்பான். இதுக்கு ஃபுல்லா திருவிழா வந்துட்டா நினைக்குங்க எப்படி இந்த கடையில போய் புடவை எடுப்போமா, அந்த கடையில போய் புடவை எடுப்போமா. ஆனா புருஷங்கார என்ன நினைப்பான்? எப்படி திருவிழா வந்துருச்சு, இவங்கிட்ட போய் பிச்சை எடுப்போமா, அவங்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குவோமா. கடைசியில ஆம்பளை வளப்புல இப்படித்தான் போய்க்கு இருக்குது. இதுல ஏதை சொல்ற கேட்டீங்கன்னா, ஒரு சில ஆளு பொண்டாட்டிக்கு பயப்படுவான். சரி, ஒரு சில ஆளு பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரியே நடிப்பான். பாத்திருக்கீங்களா? நம்மளாவது காசுக்கு நாடகம் போடுறோமுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே நடிகந்த பொண்டாட்டிக்கிட்ட. உண்மைக்குமே நான் சொல்றேன் மச்சான், உண்மையான வீரன் யாரு? உண்மையான ஆம்பளை தைரியசாலினா யாரு சொல்லுங்க பாப்போம். என்ன 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறவன் ஆம்பளையா? இல்ல. ஜல்லிக்கட்டு மாடை அடக்கிறவன் ஆம்பளையா? இல்ல. உண்மையான ஆம்பளை யாரு தெரியுமா? பொண்டாட்டி நம்ம செல்போனை எடுத்து நோன்றான்னு தெரிஞ்சு பயத்தை கண்ணை கட்டாம அசால்ட்டா உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஏன்னா நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள பயப்படும், நாசமத்த முண்டு அந்த போட்டோவை பார்த்துருவாளோண்டு. ஆனா வெளியே காட்டிக்கிற மாட்டியா. ஏன் பதறனா கண்டுபிடிச்சு போடுவா. ஏதை சொல்ற கேட்டீங்கன்னா, இப்படித்தான் ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. முரட்டு பொம்பளையா? இந்த பொம்பளைக்கு புருஷன் ஆளு நோஞ்சா மாதிரி இருந்திருக்கான். சரி, இந்த பொம்பளை தான் பிள்ளை டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வருது. இந்த புருஷன்கார வீட்டுக்குள்ள தான் இருப்பான். இந்த புருஷன் துணி துவைக்க, சரி, சோறாக்க, வட்டு சம்பு தேய்க்க அவனால முடிஞ்சதை பண்ணிருக்கான். இதைத்தான் பண்ணி கொடுத்துருவான். சரி, இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். இந்த பெண்களுக்குன்னு இருக்கிற சந்தேகம் ஒரு சந்தேகம் என்ன? நம்ம புருஷனை டெய்லி வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு போறோமே, ஆமா, நம்ம புருஷன் வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கானா இல்லையே, நம்மள வேலைக்கு பத்தி விட்டு எங்கிட்டு ஊர் மைய கிளம்பிடுறானான்னு பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். சரி, 10 மணிக்கு வேலைக்கு போட்டு 11:30க்கு புருஷனுக்கு போன் அடிக்குது. எப்படி? கிரிங் கிரிங். ஹலோ, என்னம்மா சொல்லுமா? ஏங்க எங்க இருக்கீங்க? என்னம்மா வீட்டுலாம இருக்கேன்னு சொல்லுமா. உண்மையா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா இல்ல ஊருமையா? ஏமா பிள்ளை சத்தியமா நான் வீட்டுலாம இருக்கேன். எங்க நெசமாத்தானா உன் தலை தன்னான வீட்டுல இருக்கேன்டுவியா. சரி, அப்பதான் இந்த பொம்பளை நம்பிக்கை இல்லாம டெஸ்ட கலப்புது. எப்படி? எங்க நீங்க உண்மைக்குமே வீட்டுல தான் இருக்கேன்டா, நேர அடுப்பாங்கரைக்கு போய் மிக்சி ஆன் பண்ணி காட்டுங்கன்றா. பாரு எப்படி டெஸ்ட் சந்தேகத்துல டெஸ்ட் பண்றத. இவனும் பிள்ளை செல்போனை கொண்டுகிட்டு அடுப்பாங்கரைக்கு போய் மிக்சியை போட்டு காட்டுறியான். பாத்தியாடி மிச்சி ஓடுற சத்தம் கேக்குதா? ஆமாங்க. சரி சரி போன வைங்கன்னு வச்சுட்டா. சரி, மறுநாளும் போன் அடிக்கிறா. ஏங்க என்னம்மா
இன்னைக்கு எங்க இருக்கீங்க? ஏமா வீட்டுல தாண்டி இருக்கேன். அதானே. எங்க இன்னைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுங்கன்ட்ட. சரி. லூசு முண்டை திருந்த மாட்டாவோ. அதானே. போய் மிச்சிய பாரு, கிர்ரு கிர்ரு ஓடுதாடி. ஆமா ஓடுது. சரி சரி போன வைங்க வச்சுட்டா. சரி. 3ஆம் நாத்து லூசு முண்டை போன் அடிக்காம மெனக்கட்டு வீட்டுக்கே போயிட்டா. பாரு. வீட்டுக்கு போய் கதவை திறந்தா வீட்டுல புருஷங்காரன்னு ஆளை காணா. என்ன மயங்காரன் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிறிக்கா. சரி. பொம்பளைக்கு வந்துச்சா டென்ஷனு. ஆ. எங்கடா ஒப்பங்காரனா, எங்கடா உன ஆளை காணா, எங்கடா உன இந்த பொம்பளை கத்த. சரி. இந்த கத்துன பிள்ளை அரண்டுட்டான். அரண்டு உண்மை எப்படிலாம் சொல்லிவிட்டான். எப்படி என்னாண்டே தெரியலமா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வெளியே போயிடாருன்னு இருக்கான். இந்த முண்டை மிச்சிய தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். எங்கன பார்த்தாலும் ஓட்ட கிடைக்கிறப்பெல்லாம் நான் பிளக்ல போட்டு இருக்கேன். சொல்லி இந்த லூசு முண்டை நீ புரிஞ்சுன சந்தேகப்படுற லூசு முண்டை ஒரு நாளைக்கு மிச்சின்னு ஒரு நாளைக்கு நீ கிரேண்ட் இருக்கணும் சொல்லி இருக்கணும்ல. மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு மிச்சிண்டவும் பிள்ளைய கக்கத்துல இருக்கிற மாதிரி இடிக்கிட்டே தெரிஞ்சிருந்திருக்கேன். இப்படித்தான் நிறைய பேர் பொண்டாட்டிக்கு பயந்து சமாளிக்கிறானா. ஆனா இங்க என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் அப்படி அந்த குடும்பம் எல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். புள்ள சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கீங்க. இருந்தாலும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு பப்புனா மட்டும் இங்க பாத்துறாதீங்க. சரி. உங்க வீட்டுல ஒருத்தரா நினைச்சு பாருங்க. என் அக்கா தங்கச்சிக்கு 50 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு உங்க வீட்டுல ஒரு பொறப்பா நினைச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா என்ன பத்த ஆத்தாக்கெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? நல்ல விஷயம் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. நன்றி. உங்களுக்காண்டியே நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், முக்கியமா கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்ன? உங்க வீட்டுல உங்க புருஷே உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். எப்படி சொல்லிட்டு குண்டை எங்க தூக்கி போடுற? இல்ல நிறைய பேர் இன்னைக்கு அவங்க பொண்டாட்டியை பாத்துக்கிறா புல்லா வப்பாட்டிக்கு தான் கொண்டு திணிக்கிறாங்க. பொண்டாட்டி தான் காசு கொடுத்து பூ வாங்கிட்டு வர்றான். உண்மைக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொண்டாட்டி உண்மைக்குமே பாவம். ஆம்பளை ஒரு கெத்த காட்டுவான். நான் தாண்டி உழைக்கிறேன், நான் தாண்டி குடும்பத்துக்காண்டி பாடுபடுறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மைக்குமே பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், வீடு வாசல் கூட்டணும், வட்டி செம்பு தேய்க்கணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும், சோறாக்கி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி மறுபடியும் உழைய வச்சு புருஷனுக்கு வேலைக்கு சோறாக்கி விட்டு அந்தால டாட்டா காட்டி விட்டு திருப்பி வீடு வாசலை கூட்டணும், பண்ட பாத்திரத்தெல்லாம் விளக்கணும், திருப்பி 2 மணிக்கு சீரியல் போடுவாங்க அதை வேற வேடிக்கை பார்க்கணும், திருப்பி 3 மணிக்கு தண்ணி எடுக்கணும், வீட்டு துவைக்கணும், கழுவணும், மறுபடியும் உழைய வைக்கணும், திருப்பி வர புருஷங்களுக்கு கையால் அமுக்கணும். இப்படியே ஊருப்பட்ட வேலை. காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் ஓயாத வேலை. பெண்கள் நீங்க தான் உண்மைக்குமே கோடி நன்றி. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு சில பெண்கள் வேலை பார்த்த அலுப்புல அப்பத்தே குறுக்கு வலிக்குதேன்னு காலை நீட்டி உட்காருவாங்க. அந்த நேரம் புருஷன்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். சரி, இவன் ஆம்பளைன்ற கத்தை காட்டுவான். ஏண்டி மோத்தா மகளே, என்னடி ஆம்பளை வர்றேன் மரியாதை இல்லாம காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்க, காலை மடக்கடி அருவி கட்ட ஜெம்மமே, இதான் ஓத்தவங்க போய் சொல்லி வளர்த்ததா? மடக்கடி காலை மடக்கடிம்பியா. யார? பொண்டாட்டி. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. அவ காலை தூக்கி தோல் மேல போட்டிருப்பான். இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா. எதுக்கு? நக்குறதுக்கு. ஏன்னா பொண்டாட்டி எவனு மதிக்க மாட்டியா. கட்டுன பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னா சோத்துக்கு விரல சுப்பி கொடுத்துருவோம். உண்மைதான். அப்புறம் போட்டுக்குருவோம். ஏன் செய்யக்கூடாது, தப்பு அது. அப்படிங்களா? உங்களை வேற பின்னாடி நிக்கிறீங்களா? இந்த நாடகத்திற்கு சிறந்தோர் முறையில் ஆரம்பம் கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் கடாத்திற்கே மாற்றங்கள் எடுத்து எம் முருகன் அண்ணார் அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கே பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்றும் சிறப்பான முறையில் மிருதம் கொண்டு அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களுக்கு நமது கிராந்த சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் அன்பு மாமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இங்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தாளம் மிஸ் கொண்டிருக்கும் தாளைய சூரிய கலைஞர் அன்பப்பா ஐயனாதை மாணவர் கண்டெடுத்த ஐயனார் அவர்களுக்கு இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். உங்கள் முன் பொப்பனாடி அன்பு தம்பி சோழங்குடியை சேர்ந்த தங்கராசு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடகத்தை சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றக்கூடிய அன்பப்பா அவரங்குளம் மாணவர் கண்டெடுத்து பி சந்திரன் அவர்களுக்கு சிறந்ததொரு முறையில் இங்கு பொன்னாடி அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் எங்களை சிறப்பான முறையில் உயிருடனும் பத்திரமாகவும் ஓட்டி வந்த சிறந்த முறையில் வேன் உரிமையாளர் அன்பு அண்ணார்களுக்கு இங்கு சிறப்பான முறையில் பொன்னாடி இருந்து வாங்க. மொத்த உசுறு உங்க இளையாண்டி ராசா இருக்கு. நீ மட்டும் சரியா காலை வைக்கணும். நீ அசந்த மொத்தமா எங்களை ஜோலியை முடிச்சிருவேன். மற்றும் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறப்பான அன்பண்ணார் மாசான அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அந்த வாங்கண்ணே இன்னும் சிறப்பான முறையில் இங்கு இருவருக்கும்
சிறந்தொரு முறையில் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் நமது அன்பு சார்ந்த கிராமத்து சார்பாக. அவ்வளோதானே. நாடக கலைஞர்கள் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தை சேர்ந்த விழா கமிட்டியாளர்கள் நம்ம கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய நாடக கலைஞர் சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 ஐயா, நன்றி. ஏன்னா சிறப்பான முறையில் நாடகம் நல்லதொரு நாடகம். ஆனால் சிறப்பான முறையில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசில் ஒரு துளி கவலை கூட இல்லாமல் இருக்கிற ஆளுங்க யாருங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்காங்களா? இருக்காங்க. யார் தம்பி இது? இந்த மொட்டு கதை. இப்போதைக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பொண்டாட்டியா பிள்ளையா கல்யாணம் முடிச்சாத்த நமக்கு அந்த வேலை கிளு கிளுன்னு இருக்கு. ஆத்தடி லவ் பண்றப்ப அந்த பிள்ளைய வர்ணிப்பேன், உட்கார விட மாட்டேன். லட்டு பூந்தி உனக்காண்டி முத்தம் கொடுப்பேன், ரத்தம் கொடுப்பேன், மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். தீர்த்த மாதிரி தெரியும். கல்யாணம் முடிச்சுட்டா போடி மோத்தா மாலன்னு வரட்டி விட்டுருவேன். அவ்வளவுதான். அந்த ஒரு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதனால சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அந்த ஒரு கொஞ்சம் தாங்க. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனை வரும். ஆனா இங்க இருக்கிற ஆண்களுக்கு தலைக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாம் ஆண்கள்லாம் ஃபுல்லாமே நல்ல பலமா நாடகம் பார்க்குறீங்க. உங்க அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க எந்த அளவுக்கு நாடகத்தை பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு உங்க வீட்டில் பிள்ளைங்க நான் சொல்லி கேட்டுக்கிறேன், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கட்டுன பொண்டாட்டியே அனைவருமே மதிக்கணும். ஏன்னா தவறான ஒரு விஷயத்தை பண்றதுனால பல பிரச்சனை வருது. என்ன அப்படி? இப்ப நான் கேட்கிறேன், முந்தி காலத்துலலாம் பொண்டாட்டிய புருஷன்காரன் அடிச்சானா பொண்டாட்டி கோவச்சுக்கிட்டு எங்க போகும்? அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. இது எப்போ? அந்த காலத்துல. அப்போ. இப்ப அப்படி கிடையாது. ஏன்? புருஷன்காரன் பொண்டாட்டிய ஒத்தடி அடிச்சா பொம்பளை நீ 10 அடி அடிக்கிற, வீடு விளங்குமா? விளங்காது. இப்ப அடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப 2025ல இந்த பொம்பளை எல்லாம் சீரியலை பார்த்து ஒரு விஷயத்தை கத்துக்கிருச்சுங்க. எப்படி? உனா புருஷனை போட்டு தள்ளுறது ஸ்பேஷனா வச்சுக்கிருச்சுங்க. ஆமா, 3 நாள் சொல்லி பார்க்குது, 3 நாள் கொண்டு விட்டு செத்து போயிட்டு அவனா செத்து சொல்லி முடிச்சு கிளம்பிடுது. ஒரு சீரியல் எல்லாம் ஒரு பொம்பளை தூக்கு போடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வாரமா முண்டை தொங்குற சாக மாட்டேங்கிறான். ஒரு வாரமா அந்த டிவியில சீரியல் ஓடிக்கிருக்கு, சாகவே மாட்டான். ஆனா தொங்கிக்கிட்டு தான் இருக்கா. என்னடா அது கேட்டா சீரியல் அப்படி எடுக்கிறியா? என்ன உனக்கு ஓடணும்? ஒரு நாளைக்கு அவ்வளவுதானே ஓட்டுவாங்க. ஏன் மொண்டாட்டி ஒரு குத்து பண்ணி விட்டா? என்ன ஏன் ஒரு சீரியல் போய் தந்தேன். அப்படியே 11:30 வீட்டுக்கு போனேன். சரி, அடியே பசிக்குது சோறு ஓடுன்னு. செத்தம் பொறுங்க மாமா டிவில விளம்பரம் போடட்டும்டா. அவ சொல்லி முடிக்க வாய் முகூர்த்தம் பழிச்சு போய் டிவில விளம்பரத்தை போட்டாங்க. சரி, ஏமா அடுப்பாங்காரிக்க போய் தட்டை எடுத்து முன்ன வச்சா, தட்டை முன்ன வைக்க மறுபடியும் விளம்பரத்தை போட்டாங்க. சரி சொல்லி முன்னாடி சீரியல் பார்க்க உட்காந்துட்டா. சரி, 5 நிமிஷம் ஓடிச்சு. நானும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். திருப்பி விளம்பரத்தை போட்டாங்கல்ல. என்னைய திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்கறா, செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன? ஏயா சாப்பிட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்க மாட்டேன், எதுக்கு வெறும் தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்து இருக்குன்னு கேட்கிற. நீ எப்படி லூசு பண்ண? எனக்கு சோறு வச்சதே வெறும் தட்டு மயிருது. அப்ப எந்த அளவுக்கு கவனமா இருக்கா பாத்தீங்களா? அந்த அளவுக்கு புத்தி மாறிக்கிட்டே இருக்குது. ஆண்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற பொம்பளைங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா, இது உண்மைக்குமே ஒரு நடந்த சம்பவம். என்ன? கடலூர் மாவட்டத்துல ஒரு பொம்பளை என்ன அவன் இருக்கு, புருஷங்காரன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்கு. சரி, அவன் கொஞ்சம் தண்ணியை போடுவான் போல. இந்த பொம்பளை சொல்லி பார்க்க அவன் கேட்கல. இந்த பொம்பளை என்ன ஆனிட்டா, மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷங்காரனை திங்க விட்டு ஆளை போட்டு தள்ளிட்டு அவனும் செத்து போயிட்டியா. மீன் குழம்புல நான் கேட்கிறேன், சிக்கன் குழம்புல நீ விஷத்தை வச்சிருந்திருக்கலாம், மட்டன் குழம்புல விஷத்தை வைக்கலாம், சாம்பார்ல வைக்கலாம், புளிக்குழம்பு எதுல வேணாலும் வைக்கலாம். ஏன் இந்த பொம்பளை மீன் குழம்புல வச்சா தெரியுமா? மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன? நீங்க மீன் குழம்புல மட்டும் எவ்வளவு விஷத்தை ஊத்துனாலும் வாடை இத்தினி கூட வெளியே தெரியாதான். நீங்க எல்லாம் நோட்டு பண்ணிக்கங்க, ரொம்ப உதவும். புருஷனை போட்டு தளத்துக்க சிச்சுக்க ஈகிண்டு வீட்டிலலாம் குழம்பெடுத்தா கிளுக்குன்னு தான் இருக்கும். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நல்ல மனுஷன். யாரு தெரியுமா? அதை திண்டு போட்டு அவனும் செத்து போயிட்டாங்க. அப்படியா? எனக்கு இதை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. சரி, அது அவங்க குடும்ப பிரச்சனை. இதை யூடியூப்ல போட்டு விட்டாங்க. கணவனை மீன் குழம்பில் விஷம் வச்சு கொன்ற மனைவி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டா. ஆமா போட்டுருந்தாங்க. இதை யூடியூப்ல போட்டு விட்டா இதுக்கு 3 பொம்பளைய கமெண்ட் மயிர் வேற பண்ணிருக்காளுங்க. அதுக்கு போயா? ஆமா. என்னடா எனக்கு இந்த கமெண்ட் பண்ண பொம்பளைங்க மேல அவ்வளவு டென்ஷன் மசரு. என்ன கமெண்ட் பண்ணி? முதல் ஒரு பொம்பளை கமெண்ட்ல போட்டுருக்கா, எப்படி புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்க அட்ரஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கா. சரி, 2வது பொம்பளை கேட்டிருக்கா, அந்த விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா, இறக்குன பின்னாடி நான் ஊத்தணுமா? சந்தேகத்தை பத்தியா? 3வது ஒரு திருட்டு முண்டை கேட்டிருக்கா, 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பாவும் ஊத்தவா, காட்டப்பா ஊத்துனா போதும். குடும்பத்துல 3 களவாடி முண்டைங்க. சரி, இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், இனிமே உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா தயவு செய்து பொண்டாட்டியை உப்பு பார்க்க விடுங்க. இல்லைன்னா வாயில ஒரு
வாட்டி ஊட்டி விட்டுருங்க. உசுறு முக்கியம் இல்லையா? நம்ம தெருவில் தெரியுறதா? ஏன்னா இன்னைக்கு ஆம்பளைய ஒரு ஆளு மதிக்கிறது கிடையாது. நாங்க ஆம்பளை அப்படி என்னங்க கேட்கிறேன்? இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். சரி, அட்லீஸ்ட் கோத்தாங்கோப்பம் கொண்டு வர பீருள் மசூர்லயாவது இடம் கொடுங்க. 7 அடுக்கும் பொண்டாட்டி புடவையாத்தான் இருக்குது. ஆம்பளை சட்டையை எப்படிலாம் பாரு, ஆங்கர்ல தூக்குல தொங்கின மாதிரி அனாதான் தொங்கிக்கிருக்கோம். எந்த ஆம்பளை சட்டையாவது பீரலுக்குள்ள இருக்குன்னு நான் நகண்டுக்கிட்டு தொங்கிடுறேன். என் பொண்டாட்டியெல்லாம் பிரிச்சுக்குள்ள 5 புடவை வச்சிருக்கா. என்னடா பிரிச்சுக்குள்ளையா? எதுக்குறீன்றே வெக்க காலம் ஆரம்பிச்சிருச்சு மாமா, நான் குழுக்குள்ளோண்டு கட்டணும். கரண்ட் பிள்ளையாரும் கோத்தா புருஷனா நொட்டுவேன். அதான் நம்மள டிவியில கூட மதிக்க மாட்டாங்க. நீங்க குளிப்பீங்களா? குளிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? சரி, தலைக்கு என்ன ஓட்டு குளிப்பீங்க? தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்போம், சோப்பு போட்டு குளிப்போம். இதுதானே உலக வழக்கம். ஷாம்பு போடுவோம், சோப்பு போடுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க, டிவியில ஓடுற விளம்பரத்தை எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எல்லா சாம்பு விளம்பரத்தையும் ஆம்பளை நம்ம சோப்பு மயிர போட மாட்டோமா? அதானே. ஆம்பளைக்குன்னு டிவில 2 விளம்பரம் கொடுக்குறியா? என்ன? ஒன்னு சட்டி விளம்பரம், சரி, இல்லன்னா இச்சு காடு அரிப்பு மருந்து. ஏன்னா நம்ம அரிப்படுத்த முடியாது. இதுல இந்த வெக்கம் இல்லாம இந்த அம்மாவும் சோப்பு விளம்பரத்தை பாத்திருக்கீங்களா? ஆமா. அவங்க அம்மா அந்த பிள்ளைய வீதியில பனியனோட ஓட விடும். அம்மா இன்னும் ஸ்கூட்டில ஏத்துக்க, அதெல்லாம் முடியாது. அச்சமில்லை அச்சமில்லை, ஓடு ஓடு, நிக்காம ஓடு ஓடு. அந்த லூசு முண்டை எவனையோ கூட்டி ஓடி போயிட்டான். ஓடுவோன ஓடுறது ஆத்தாலே ஓடுவோன ஓடத்தான் செய்வா. கேட்டா தாய் சொல்ல தட்டாதான் நொட்டாதான் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை ஒரு ஆம்பளை பிறந்துட்டா. இதை கூட விடுங்க. இப்ப நான் கதையா சொல்ல நினைக்கலாம். சரி, இப்ப இங்க இருக்கிற பெண்கள்கிட்டயே என் கேள்வியை தொடுக்கிறேன். கேள்வியா? நான் ஒரு சின்ன பழமொழி மட்டும் சொல்றேன். சொல்லியா? இந்த பழமொழியில நான் முதல் வரியை மட்டும் சொல்லுவேனா, 2வது வரிய பெண்களே சொல்லட்டும். சரி அத்தா, நீங்க தான் சொல்லணும். இந்த கேள்விக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. மனைவி அமைவதெல்லாம், அந்த ஆத்தா சொல்லு, சத்தமா சொல்லுதா. மனைவி அமைவதெல்லாம், சும்மா சத்தமா நம்ம ஊர் தைரியம் பேசுக்கா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கேள்வி அதுதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா, அப்போ புருஷன் அமையறதுன்னா புரோக்கர் கொடுக்கிற வரமா? இதுவரையா? அப்ப ஆம்பளை, அப்ப இந்த இடத்துல ஆம்பளை பாதிக்கப்படுறாங்க. நான் கேட்கிறேன், புருஷன்காரன் வீட்டுல தூங்கி கிடைக்கும். விடிய காலம் பொம்பளை அழகு உசுப்பு பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்லி உசுப்புங்க? எப்படி? ஏய் எந்திரி, கோழி கூப்பிட்டுச்சு, இன்னும் நீ உழங்குற. நான் கேட்கிற, எந்த ஊர்ல கோழி நக்குச்சு? 3 மணிக்கு மூத்திருந்தே கத்துறது சேவை. எந்த பொம்பளை சேவல் கூப்பிட்டுச்சுன்னு சொல்ற கூடாது, கோழி கூப்பிட்டுச்சான். மூத்திரந்தரிக்க கத்துறது ஆம்பளை சேவை. ஆமா, 3 ஆம்பளை பேர் வாங்குறது அந்த பொட்டை கோழிங்க. அது மாதிரி தான் பெண்களுக்கு தான் மரியாதைங்கற. இப்படித்தே ஆம்பளை செய்யற விஷயம் எல்லாம் பெண்களுக்கு சாதகமாவே போதுல. என்ன காரணம்? ஆண்கள் விட்டு கொடுத்து போய் இன்னைக்கு கெட்டு போய் தெருவுல நிக்கிறான். அப்படி சொல்லு போல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கல டான்ஸ்காரி 1ஆம் நம்பர் லூசு முண்டை. என்னடா இந்த பிள்ளையுமா? 50 ஒம்பளை பேசுற வாயே ஒரு சக்கலத்தி முண்டை பேசுவா. ஐயே, ஆமா, அப்படி பிள்ளையாடா வந்திருக்கு. அத்தடி யானை சிவப்பு. யானை சிவப்புனா யானை கருப்புடா. யானை அட்டை கருப்புல, பந்த பிள்ளை அட்டை கருப்பாடாது. அத்தடி வந்தானாவில் இருக்குது. 1000 கண்ணு சட்டியை போட்டு ஆடுனா புல்லு புல்லுன்னு இருக்கும். சட்டி வேற போடுவோம் அந்த பிள்ளை. அந்த ஆவி அடிச்சிடாதீங்க. அப்புறம் நீங்களுக்கு உங்களுக்கு இது போட்டு விடணும். ராதா செல்வி கண்ணு பாய்ஸ் பயலுகடா ஆட்ட மாதிரி ஆயிப்போம். இதை பார்த்துக்கிட்டீங்க. வரட்டும், பார்க்கலாம். இருந்தாலும் வந்திருக்க முறையில நம்ம அவங்களுக்கெல்லாம் ஒரு வரவேற்பை கொடுக்கணும். ஆகையினால எப்படி பார்த்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாதைய விட்டு விலகி, பாதைய விட்டு விலகி, நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க.
ஏன்னா ஊர் நல்ல ஊர். இந்த ஊருக்கு உண்டான பெருமையை நாங்களும் கட்டி காப்பாற்றணும், நீங்களும் கட்டி காப்பாற்றணும். சில ஊரில் தண்ணியை போட்டுக்கிட்டு மொத்தமாக அள்ளி வச்சு மூடிடுவாங்க. ஏன்னா இங்க எந்த கரைச்சலுமே கிடையாது. பாத்தீங்களா? நான் கேட்கிற வாத்தியார, குடிக்கிறது நல்லதா கெட்டதா? குடிக்கிறது கெட்டதுதான். குடிக்கிறது கெட்டது, உண்மைக்கே கெட்டது. ஆமா, ஆனா ஒரு விதத்துக்கு நல்லது. ஒரு விதத்துக்கு நல்லதா? ஆமா. கெட்டதுங்க எப்படியா நல்லதாக? குடிக்கிறது தப்பு கிடையாது. அவன் கை காசை போட்டு குடிக்கணும். நிறைய ஓசியில குடிக்கிறேன் ஊருப்பட்ட பேர் இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அப்படிலாம் குடிச்சா உடம்புல நிக்காதுங்க, மூத்திரமா வெளியே போயிடும். உழைக்கிற காசு உழைக்கணும். சரி, யாரு கேட்கிறா? யாரும் கேட்கிற மாதிரி கிடையாது. சரி, அதை கூட விடுங்க. சிகரெட்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதா? அதுதான் உடல் நலத்துக்கு பாதிப்பு. சரக்காத நுரையீரல கொஞ்சமா அரிச்சு ஆறகூர் ஆக்கி போறோம். சரி, நான் கேட்கிறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. என்ன? சிகரெட்டு குடிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் குடிக்கல. சிகரெட் குடிச்சிருக்கீங்களா? இவன் குடிச்சிருக்கேன் சிகரெட். சரி சரி, 20 மணி சிகரெட் குடிச்சிக்கல. அதுக்கு முன்னாடி கேட்கிறேன், இந்த சிகரெட் கடையில் ஒண்ணு இருக்கும்ல, அது பேர் என்ன? பஞ்சு மாதிரி. நான் கேட்கிறேன், எதுக்கு தேவையில்லாம சிகரெட் கடையில் பஞ்சு வச்சிருக்காங்க? ஐயனார் குடிப்பாப்புல நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த புகை அதில் வர்றதுக்காக. நீங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறீங்க. நல்ல புகையை மட்டும் இருந்துட்டு கெட்ட புகையில வெளியே விட்டுற முடியும். உண்மைக்குமே இந்த சிகரெட் கடையில் எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சை எடுத்து மூக்கில் வைக்கத்தான் அந்த பஞ்சு. கோளார வச்சுக்கிறோம், எதுவுமே வெட்டியா போகாது. அந்த சைஸா இருக்கு, மூக்கில் சரியா போகுங்க. ஆமா, என்னத்துக்கு வாழ போற வாழ்க்கை. அப்படி யாரும் குடிக்கிறவங்க யாராவது கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன், தெரியுமா? கேட்டுக்கங்க. இந்த மாபெரும் கூட்டத்தில் யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா, இந்த கூட்டத்துல குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. நிறைய பேர் அது இல்லாமத்தான் வெறும் கூடாதான் தெரியுறா. இப்ப ஏங்க அதை குடிக்கணும் எதுக்கு? ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா? குடிக்கிறனால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? குடிய உணால் நிப்பாட்ட முடியலையா? அப்ப வாட வராத சரக்கு வாங்கி குடிக்க கத்துக்கிறேன். அதுல என்ன சரக்கு? அதே சரக்கே ஆகுதுன்னு சொன்னா வாட வராத சரக்கா? அப்பதாங்க பொண்டாட்டி கண்டுபிடிக்காது. அது எப்படி இருக்கு? 2 சரக்கு இருக்கு. என்ன? வாடையே வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு. எங்க சொல்லுடா, கேட்டுக்குவாங்க. சரக்க மட்டும் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி நாக்குல வச்சு நக்கி பார்த்தாலும் வாடை எத்தனை கூட வெளியே வரும். அப்ப நான் உண்மையில நல்ல விஷயத்தை சொல்றேன். தூக்கம் ஜம்முண்டு வரும். அப்படியா? ஆமா, 2 சரக்கு இருக்கு. என்ன? குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த சரக்கை வாங்கி குடிங்க. குடும்பத்துல துளி கூட பிரச்சனை வராது. 2 சரக்கு இருக்கு. என்ன? ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். குடிச்சிட்டு செத்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் இதை சொல்றது தெரியுங்களா? இது 2025. இந்த 25ல பல மாற்றம் ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஆனா என்னால முடியல. என்ன? என்னால முடியல. இந்த ஏங்க, நான் ஒரு சின்ன அனுபவபூர்வமா ஒண்ணு சொல்லவா? இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கிற ஆள் யார் தெரியுமா? திருட்டு பையன் மட்டும்தான். என்ன? பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, பரீட்சை எழுத தேவையில்லை, எதுக்கும் தேவையில்லை. நினைச்ச காசை நினைச்ச இடத்துல களவாண்டுக்கிட்டு நினைச்சதை வாங்கி தின்னுபிட்டு சந்தோஷமா இருப்பேன் மனுஷன். ஆனா உண்மை பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவேன். கண்டிப்பா நடக்கும் இல்லையா? அமெரிக்கால ஒரு விஞ்ஞானிகள் போறவங்க அந்த விஷயம் தெரியாதுல்ல. அமெரிக்காவுல ஏன் அடிக்கடி எல்லா பேருமே இந்த அமெரிக்காவே சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. ஏன் அமெரிக்காவே சொல்றாங்க? அமெரிக்கான்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்க எதையுமே நம்புவேன். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க அப்படின்னு தெரியாது போயிருவேன் மனுஷன். அமெரிக்கால உண்மைக்குமே 10 விஞ்ஞானிகள் போராடி ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களாம். திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷினுங்க. அப்படியா? ஏன்னா அமெரிக்காவுல திருடங்களை எல்லாம் ஒழிச்சு திருடர் இல்லாத நாடா மாத்தணும் வளர்ச்சி இருந்த நாடு. அந்த நாடு போராடி ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, மிஷின் ஓகே ஆயிருச்சு. இந்த மிஷினை செக் பண்ணணும்ல. இப்படி நல்லா கடல் போல கூட இருக்கிற கூட்டத்துல போய் அந்த மிஷினை வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்கான். சரி, 10 செகண்ட் தான் 150 திருடனை அந்த மிஷினை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். என்னடா சொல்ற? உடனே ஜப்பான்காரன் வாங்கிட்டான். சரி, அவன் நாட்டுல திருடன் ஜாஸ்தின்னு அவனும் கூட்டம் கூடத்துல வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுறியா? 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு ஜப்பான்ல. உடனே நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இந்த மிஷினை வாங்கிட்டான். சரி, நம்ம ஆளு கூட்டம் கூற இடத்துல வச்சிருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திரும்பி தானே பார்த்தேன், மிஷின் அந்த முண்டைய தூக்கிட்டு போயிட்டான். எதையும் விடுறாங்க இல்ல, இது இருந்தாலே முண்டை கண்டுபிடிப்பேன். அதையும் தூக்கிட்டாங்க, வேற வழி இல்ல. அப்பேற்பட்ட புரியுது சிறப்பாக. ஏன்னு கேட்டேன், எதையுமே நம்ம ஆளுங்க தனிப்பட்ட முறை தருவாங்க. இருந்தாலும் நம்ம வாய்ப்பாடை வாசிக்கணும். ஆகியால் சிறந்த பூமியிலேயே புண்ணிய பூமியாக திகழக்கூடிய ராமநாதபுரம். ஏன் தெரியுங்களா அந்த ராமநாதபுரத்தை புண்ணிய பூமின்னு சொல்றாங்க? உலகத்திலேயே
நம்ம உலகத்திலேயே முதல்ல தோன்றிய கோயில் இங்கதான் இருக்கு. உலகத்திலேயே முதல்ல தோன்றிய கோயில் இங்கதான் இருக்கு. ஏன்னாங்க உத்தரவாசம் அப்பேற்பட்ட ராமநாதபுரம் புண்ணிய பூமி. சிறப்பான முறையில் அப்பேற்பட்ட மண்ணை மிதிச்சாலே புண்ணியம். அதனால பேர் புண்ணிய பூமின்னு சொல்றாங்க. சிறப்பான புண்ணிய பூமியாக திகழக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம், நமது பரமக்குடி வட்டம், நமது நெடுங்குளம் கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு நமது சுள்ளக்கரை மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை மற்றும் கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜையை முன்னிட்டு இவரது மேடையில் சிறப்பாக நமது மடந்தை ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு என் பாலசுப்ரமணியன் அவர்கள் மற்றும் பரமக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நெடுங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் பார்த்திபனூர் உயர்திரு உதவி மின் பொறியாளர் ஆகியோரது முன்னிலையிலும் இவரது முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மிசக்கூடிய தனக்குத்தானே தாந்தானே என்று பேரும் புகழ் நாட்டில் புதிய மாற்றம் கண்டெடுத்த CS தமயேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் வள்ளி மங்கை அடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நாடக கலை உலகத்தில் பல கோவில்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் பல திறமை படைத்த மற்றும் நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற சிறப்பான முறையில் பாசமிகு சகோதரி மதுரை வள்ளலமாறர் கண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளி மங்கை அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவர் என்று சபதமேற்று வருகிறதுல நாதகான பேரரசு மதுரை மேலூர் மாநகரம் அருகாமிருக்கும் உடுப்பம்பட்டி மாநகரம் எடுத்து அருமை தம்பி எங்கு சென்றால் வெட்டுமக்கூடிய கார்த்திக் ராஜா அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கழகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் 6 மணி திசித்து உங்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு அன்னார் சிறந்தோர் முறையில் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திருக்கை மாநகரம் கொண்டெடுத்து MV முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பீன்பார். அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம். பின்னோடும் முகிலோடும் விளையாடும் பின்னிடவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பின்னோடும் முகிலோடும் விளையாடும் பின்னிடவே இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம். பின்னோடும் முகிலோடும் விளையாடும் பின்னிடவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பின்னோடும் முகிலோடும் விளையாடும் பின்னிடவே. பழைய பாடல் என்றால் பழைய பாடல் தான். மிக சிறப்பாக அருமையான முறையில் ஆரம்பம் வசித்த அன்பன் அவர்களுக்கு மனதார்ந்த நன்றி நன்றி மற்றும் அதற்கு உங்கள் முன்னால் மிருதம் வசித்துக் கொண்டிருக்கும் சிறப்பான அன்பு தம்பி அன்பு மாப்பிள்ளை. ஏன்னா எங்கு சென்றாலும் வெற்றி வசக்கூடிய இந்த சின்னஞ்சிறு வயதில் பல விஷயங்களை மைண்டுக்குள்ள வச்சுக்கிறது பெரிய விஷயம். அருமையான முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசு குழுமம் கண்டெடுத்த TV ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய மதுரை மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் கூத்தப்பன் பெட்டி மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடி மிருதங்கம் தொப்பியன் டொல்லர்
அருமையான முறையில் சிறப்பாக மிருதம் செய்த அன்பு மாப்பிள்ளைவருக்கு மனதார்ந்த நன்றி நன்றி ஆகிய அதுக்கு துணையாக உங்கள் முன்னால் இங்கு ஆளுநர் கொடுக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாமா சிறப்பான முறையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமல் இருக்கும் ஏன் அது 5 நாடு கண்டெடுத்த MK சத்தியமூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு அப்படி அருமை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பா பதம் பதம் ஆமா அப்ப யார அந்த அம்மா வந்தாலும் டயத்துக்கு தான் வரும் இப்போ எப்படி வர முடியும் ஆமாம் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சுக்கிட்டா போயிருமனே நாடகம் கெட்டு போயிருமனே ஆமாம் கை யாரும் காட்டாதீங்க தவிர செய்யுது டயத்தை காட்டினா எல்லா பேரும் தொழிலை குறைச்சிருவாங்க நாடகம் வெயிட் இல்லாமல் போயிடும் எங்களை எங்கள் போக்கு விட்டால் தான் நாடகம் வெயிட்டாக போகும் நீங்கள் ஊருக்கு பேர் எடுக்க முடியும் நீங்கள் இப்படி காட்ட நாங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகி டக்குன்னு முடிக்க நாடகம் கெட்டு போயிடும் அது நீங்கள் வந்து உட்காருங்க இப்போ இது எங்கள் ஊர் நாடகம் நாங்கள் நடத்தி முடிச்சிடுறோம் ஆமாம் நீங்கள் ஊர் ஆமாம் இது உங்கள் நாடகம் கிடையாது எங்கள் நாடகம் நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் உங்கள் பேரை நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்கள் மட்டும் தைரியமாக மட்டும் இருங்க என்னங்க என்னைக்கு நம்ம தொழிலை குறையக்கூடாது உழைக்கிற காசு உடம்புல ஒட்டணும்னா வேர்வை தண்ணி வடியணும் 4 போட்டு ராவுங்க ஒரு ராவுங்க பார்ப்போம் ஆமா
முறை சிறப்பாக நன்றி நன்றி நன்றி. அருமையான முறையில் இந்த கைத்தட்டு தாங்க நமக்கு சொத்து. ஆமாம், அருமையான முறையில் இங்கே தாளம் சொல்லுங்க அன்பப்பா, சிறப்பான முறையில் அதை ஏன் அதை மாதிரி கண்டெடுத்து எம் ஐயனார் அவர்கள் உங்களுக்கு முன்னால் சீனன் தாளம் அப்படிதான் அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு நாடக நடிகர்களுக்கு மிக அருமையான முறை ஏற்பாடு செய்திருந்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை உள்ளங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊருக்குண்டான பெருமையை தனித்துவமான முறையில் எடுத்துரைக்கூடிய உரிமையாளர் கே வாசுதேவன் அவர்கள் அமைப்பில் நமது எம் நெடுங்குளம் மாநகரம் கண்டெடுத்த செல்வி ஆடியோஸ் செல்வி ஓகே ஹலோ செல்வி ஆடியோ உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல்ல உள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனதார்ந்த நன்றிகளை உள்ளவர்கள் மற்றும் இங்கு யூடியூப் சேனலில் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய அன்பன் மானாமரிமை கண்டெடுத்து மாசான சார்பாக சிறப்புற முறையில் மேடை நாடகம் மற்றும் அன்பன் நாடகம். உங்கள் பேர் என்ன? எங்கள் ஊர் நாடகமா? ஆமாம், அப்படியா? சரி இருக்கு. எங்கள் ஊர் நாடகம் அன்பு யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாவது தவறுதலாக வார்த்தையை விட்டுருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. லைவ் இல்லைன்னு. ஆமாம், ரொம்ப நன்றி. ஆக சிறப்பான முறையில் லைவில் போட்டு நம்மளோட திருப்பி அடிக்கிறதுக்கு சிறப்பான முறையில் நமது சங்கமகள் மாநகரம் எடுத்த துரைப்பாண்டியன் அவர்கள் பந்தல அமைப்பகம் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்பு அளிக்கொண்டு இப்படிக்கு நமது குழாளர் மற்றும் இளைஞர்கள் மற்றும் நமது கிராம பொதுமக்கள் எம் நெடுங்குளம் என்பதை எடுத்துக்கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புலமாக திகழக்கூடிய ஆவாரங்குள்ள மண்ணின் மீதமாகி அன்பப்பா ஏபி சந்திரன் நடிகர் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை பெருமிடம் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு நாட்டிய நாடகத்தை கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி மதுரை சங்கத்திலே அக்குமாருக்கு 1ஆம் நம்பர் லூசு முண்டை. 1ஆம் நம்பர் லூசு முண்டையா? இல்ல அக்குமாருக்கு வரையாதுல. அக்குமார் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு, பார்த்தா சுத்தமா லூசா போயிருச்சு. அப்பேற்பட்ட முறையில் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ஓதா செல்வி சாரி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவி. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவி. மாயமெல்லாம் நான் அறிவேன் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவி. சிந்தனை விருந்தாய் சீவிதல் கனவாயி விந்தையில் புரிவாயின் நிலையானதே. சிந்தனை விருந்தாயி சீவிதல் கனவாயி விந்தைகள் புரிவாயின் நிலையானதே. மந்திர கண்ணாலே தந்திர மொழி பேசும் சுந்தர பணிதீரும் சுகம் காணவே. இந்திர வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவி. மாயமெல்லாம் நான் அறிவேன் ஓடிவா. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் பிழையிலே. அப்படி பெட்டிக்காரரே ஹலோ ஹலோ என்ன பொம்பளை பொண்ணு ஒரு சைஸா பாடுறாரு என்னங்க? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இறங்கட்டும். ஆகையால் நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைச்சி வர்றேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்சமயிராகவே இருக்கும். இருக்கு தெரியுமாடா, தெரியும். அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைச்சி வருகிறேன் உங்கள் முன்னால். ஏன்னா மாப்பிள்ள ஒரு அளவுக்கு மீறி நிற்கக்கூடாது. அந்த பிள்ளை பாவாடை மாட்டணுமே இந்த ஜாக்கெட்டை மாட்டணுமே தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால ஏன்னா நானா லேசாக பவுடர் போட்டால் போதும்டா, அந்த பிள்ளை 7 கோட்டிங் அடிக்கணும், சும்மா இல்லை. இப்போ தான் 7வது ஃபினிஷிங் ஓடிக்கிட்டு இருக்கேன், நல்லா தெரியும். அருமையான முறையில் நான் போயிட்டு அந்த புண்ணி அழைக்கிறேன். உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக்கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை எடுத்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிருவா. கொஞ்சம் கையில் ஹலோ ஹலோ ஆத்தா காளி ஆத்தா எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துக்கு இருக்கா. ஆத்தாவோட அருள் பெற்றுட்டு நம்ம பாப்பாவை அழைச்சி விட்டுருவோம். ஆமாம், காளியாத்தா இந்த நாடகத்தை பார்க்குற அனைவரும் குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும். ஆத்தால அழைச்சிருவோமா?
கும்பிடலையா? நீங்க இருக்கிறப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வராது. அதை நான் கும்பிடலாம். ஆத்தா காளி ஆத்தா இருக்கிறப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆ ஆனா ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும். ஏ தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், அழகு நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். ஏ உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், ஏ காளியாத்தா ஒசந்த நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். காளியாத்தா உன் ஆபரண பெட்டியிலே, உன் ஆபரண பெட்டியிலே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே, ஏ காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ சிலிக்க சிலிக்க வராளே, காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ பறந்து பறந்து வராளே, ஏ காளியாத்தா பம்பரமா சுத்தி வராளே. அவ பறந்து பறந்து வராளே, காளியாத்தா வெங்கமா ஆடி வராளே. ஏ பம்ப உடுக்க கொண்டவளே பார்வதியே பத்திரகாளி, ஏ பம்ப உடுக்க கொண்டவளே பார்வதியே பத்திரகாளி, எங்கும் நீண்டவளே இங்கு நீ வந்திடம் சிலுக்க ஓட்டா சிலுக்க தாயே சிலுக்க 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 வராளே, ஏ காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ சிலிக்க சிலிக்க வராளே, காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ பறந்து பறந்து வராளே, ஏ காளியாத்தா பம்பரமா சுத்தி வராளே. ஏ வேப்பிள்ளை காரியமா வேண்டு வரோ தந்திடுவா, ஏ வேப்பிள்ளை காரியமா வேண்டு வரோ தந்திடுவா, உப்பிட்ட குரலுக்கு இங்கு ஓடி வந்திடுவா. சிலுக்க தாயே சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே, ஏ காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ சிலிக்க சிலிக்க வராளே, காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. ஏ உடுக்கை பிறந்ததமா உத்துராஜ பூமியிலே, உடுக்கை பிறந்ததமா உத்துராஜ பூமியிலே, பம்பை பிறந்ததமா பழிக்குமா மண்டபத்தில் சிலுக்க தாயே சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே, ஏ காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ சிலிக்க சிலிக்க வராளே, காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. ஏ வெள்ளை சிலை கட்டிக்கிட்டு வேண்டு வரா தந்திடமா, ஏ வெள்ளை சிலை கட்டி இங்கு வேண்டு வரா தந்திடமா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி இங்கே வந்திடமா. சிலுக்க தாயே சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே, ஏ காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ பறந்து பறந்து வராளே, பத்திரகாளி பம்பரமா சுத்தி வராளே. ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே, காளியாத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. அவ பறந்து பறந்து வராளே, பத்திரகாளி பம்பரமா சுத்தி வராளே. காளியாத்தா ஊர்ல துட்டியா இருக்கான்றது உறுதியாகி போச்சு. இந்த கோயில் பூசாரி இருந்தா அந்த ஆத்தாக்களுக்கு கொஞ்சம் மலையேற்றி கொடுக்கப்ப நல்லா இருப்பீங்க. ஆமாம் உண்மைக்குமே ஏன்னா காளியாத்தா இருக்கிறது 100% உண்மையாகி போச்சு. அதே போல் அனைவரது குடும்பமும் பட்டி பெருக்கி பால் பானை பொங்கணும். ஆமாம் கோவில் பூசாரி இருந்தால் கொஞ்சம் இந்த ஆத்தாக்களுக்கு மலையேறது கொஞ்சம் திணற வச்சு விடுங்க, நல்லா இருப்பீங்க.